வணக்கம் ரிதி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடந்த 21ஆம் தேதி, அதாவது சென்ற மாதம் 21ஆம் தேதி இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்த நிலையில் 83க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வீடு திரும்பியிருக்கின்றனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் கடந்த சனிக்கிழமை இந்த அமோனியாவை, அதாவது தொழிற்சாலையில் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்த அமோனியாவை பாதுகாப்போடு அகற்றும் பணியினை மாவட்ட நிர்வாகம் சார்பில் முன்னெடுக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் முன்னெடுத்தது. இந்த நிலையில் பார்த்தோம்னா கடந்த 5 தினங்களாக, அதாவது இன்றுடன் சேர்த்து 5வது தினமாக அந்த அமோனியா அகற்றும் பணியானதை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்றைய முன்தினம் பார்த்தோம்னால் 5 டன் அளவில் அமோனியாவை பாதுகாப்போடு அகற்றப்பட்டு சென்னையில் உள்ள மணலியில் CPCL நிறுவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் அமோனியா அகற்றுவதற்கான பிரத்யேக வாகனம் வரவழைக்கப்பட்டு 400 கிலோ எடையுள்ள அமோனியாவை அகற்றி இன்று காலை, அதாவது 5 மணி அளவில் பார்த்தோம்னா அந்த அமோனியா பாதுகாப்புடன் சென்று கொள்ளப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னா இன்று முழுமையாக அமோனியா அகற்றப்பட்டுள்ள நிலையில் அந்த விபத்து ஏற்பட்ட தொழிற்சாலைக்கு சீல் வைக்கக்கூடும் என்று எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. ஏனென்றால் தொழிற்சாலையில் இருந்த அனைத்து அமோனியாவும் இழுக்கப்பட்டு அதே போன்று உள்ளே இருந்த, அதாவது கடல் உணவு உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் பாதுகாப்போடு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் முன்பு தெரிவித்திருந்தார், அமோனியா எடுக்கப்பட்ட பின்பு அதற்கு முதற்கட்டமாக அதாவது சீல் வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து வழக்குகளை தற்போது பதிவு பெற்றுள்ளது. அதன் பிறகு நிரந்தரமாக சீல் வைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று சீல் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.